ஹோட்டலே எடுத்துக்கோ. நல்ல சென்டரான இடத்துல இருக்கு. நிறைய ஜனங்கள் வந்து போயின்னு இருக்கா. ஆனா இந்த ஹோட்டல்ல கூட்டம் இல்லையே. ஏன் சாமி? சாப்பிட வரவா எவ்வளவோ ஒரு மூட்ல வருவாப்பா. அங்க இங்கன்னு அலைஞ்சு தெரிஞ்சுட்டு டயர்டா வருவா. சில பேர் என்ன பண்ணுவா, ஆத்துல பொண்டாட்டிட்ட சண்டை போட்டுட்டு ஹோட்டல்ல சாப்பிட வருவா. இன்னும் சில பேர் இந்த ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு என்னடா ஹோட்டல் சாப்பாடுன்னு ஒருவித எரிச்சல்லே வருவா. அவாட்ட போய் இந்த சப்ளை பண்றவா அனுசரணையா பணிவா கனிவா போய் என்ன சாப்பிடுறேன்னு கேட்டா அவளுக்கு பாதி டென்ஷன் குறைஞ்சு போயிடும். அப்படி சப்ளைஸ் கேட்டான்னு வச்சுக்கோ, இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வருவா நம்ம ஹோட்டலை பத்தி 4 பேர்கிட்ட சொல்லுவா. அந்த 4 பேர் 40 பேர்கிட்ட சொல்லுவா. அப்புறம் இந்த ஹோட்டலுக்கு தன்னால கூட்டம் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கேட்கறதோட மட்டும் இல்லாம ஒரு சின்ன சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. முதல்ல சாப்பாடு ஆனதோ இந்த சப்ளையர்ஸை சாப்பிட வச்சிடணும். எதுக்கு சாமி? அவ வயிறார சாப்பிட்டான்னு வச்சுக்கோ, வர கஸ்டமர்களை சந்தோஷமா கவனிப்பா. இல்லைன்னா இந்த ஐட்டம் தீந்துருமோ அந்த ஐட்டம் தீந்துருமோங்கிற பயத்திலேயே வரவாள சரியா கவனிக்க மாட்டா. அவ மேல கோபம் கூட படுவா. அப்ப என்ன ஆகும்? அதனால ஹோட்டல்ல கூட்டம் குறைஞ்சிரும். அப்புறம் சேல்ஸ் கம்மியாகும். சரியா சொன்னீங்க சாமி. அப்புறம் எல்லா ஹோட்டல்லையுமே ஓனர் என்னதான் கத்தினாலும் எல்லா ஃபேனும் ஓடிட்டு தான் இருக்கும். பேசாம எல்லா ஃபேனையும் கட்டிட்டு ஏசி போட்டுடணும். கஸ்டமர் ஒரு நாள் பாப்பா, 2 நாள் பாப்பா. அப்புறம் அவளே ரொம்ப குளிரா இருக்கு கொஞ்சம் ஏசி ஆஃப் பண்ணுங்களேன்னு சொல்லுவா. இன்னொன்னு 10 ரூபாய்க்கு விற்கிற காஃபியை அதிரடியா 8 ரூபான்னு குறைச்சிட்டு அப்படியே டம்ளர் சைஸையும் கொஞ்சம் சின்னதா பண்ணிடணும். காஃபி விலை குறைஞ்சதுதான் தெரியுமே தவிர டம்ளர் சைஸ் குறைஞ்சது தெரியவே தெரியாது.